பொறுப்பாண்மையும் கணக்கு ஒப்புவித்தலும். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். லூக்கா 19:17. பொறுப்பாண்மை என்பது ஒருவர் பொறுப்புகளை பெறும்போது அந்த பொறுப்புகள் தொடர்பாக அவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கும் செயற்பாடுகளுக்கும் விளைவுகளுக்கும் அவர்களை முழுமையான பொறுப்புடையவர்கள் என்பதாகும். அதாவது பொறுப்பாண்மை என்பது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தெளிவாகவும் முழுமையாகவும் செய்யாவிட்டால் அதற்கான விளைவுகளை அவரே சந்திக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஓர் ஊரில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் தன்னிடமுள்ள அழகான தோட்டத்தை தன்னுடைய வேலைக்காரனிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியூரில் வேலைக்காக சென்று விட்டார். அதில் கிடைக்கக்கூடிய பலன் அனைத்தையும் அனுபவிக்கலாம் என்று சொல்லிவிட்டார். செல்வந்தர் வர தாமதமானதால் அந்த வேலைக்காரன் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி அந்த தோட்டத்தை குத்தகைக்கு விட்டான். அந்த செல்வந்தர் அவருடைய தொழில் அதிக லாபம் கிடைத்ததால் அந்த தோட்டத்தை வேலைக்காரனிடமே கொடுத்துவிட தீர்மானித்து சொந்த ஊர் வந்தார். வந்தவருக்கு அதிர்ச்சி. வேலைக்காரன் தன்னுடைய பொறுப்பில் உண்மை இல்லாதிருந்ததால் செல்வந்தர் அவருக்கு கொடுக்கவிருந்த பரிசை வேலைக்காரன் இழந்தார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையும் இதற்கு ஒத்தது போலதான் இருக்கின்றது. இயேசு சொன்ன ஓமையில் உண்மை மிகப்பெரிய பங்கு வகித்தது. இவ்வுலகிலே வாழ்ந்து வரும் நாம் அனைவரும் கடவுளின் பணியாளர்கள். கடவுள் அவரவருடைய தகுதிகளுக்கு ஏற்ப பல பணிகளை தந்திருக்கின்றார். அந்தந்த பொறுப்புகளில் நாம் வெளிப்படைத்தன்மையோடு உண்மையாக இருந்து நாம் கணக்கு ஒப்புவிப்போமேனில் ஆண்டவர் தரும் பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்வோம். இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம். பொறுப்புடன் வாழ கற்றுத்தந்த கடவுளே, நாங்கள் பொறுப்புடன் செயல்பட்டு உயர்வுகளை காண அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும். பொறுப்பு